ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீல் நவ் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உமா. இன்னைக்கு எக் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கு நான் இங்கே வந்து 4 எக் எடுத்து வச்சுருக்குறேங்க. 4 எக்கு உடச்சி ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெப்பர் தூளுங்க. உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்றேங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா ஆட் பண்றேன். இது ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிடலாங்க. ஸ்டீமர்ல தண்ணி வச்சிருக்கிறேங்க. அதுக்குள்ள இங்க நம்ம வந்து மைதா மாவும் கார்ன்ஃபிளவர் மிக்ஸ் பண்ணிடலாம். அரை டேபிள் ஸ்பூன் மைதா மாவுங்க. அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். கொஞ்சமா பெப்பர் தூள். கால் டீஸ்பூனுக்கும் கம்மியா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புங்க. கொஞ்சமா இட்டாலியன் சீசனிங்க. கொஞ்சமா போட்டா போதுங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நான் சின்ன குவான்டிட்டி பண்றதுனால கொஞ்சமா எடுத்துருக்குறேங்க. நீங்க நிறைய பண்றதா இருந்தா இந்த மாவு வந்து நிறைய எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு முட்டை வந்து அடிச்சு வச்சிருக்கிறேன். உப்பெல்லாம் போடலைங்க, சும்மா அடிச்சு வச்சிருக்கிறேன். இப்போ இது டிப் பண்றதுக்காக பொரிக்கும் போது ரவையில டிப் பண்ணி தான் போட போறேன். நீங்க பிரெட் கிரம்ஸ் இருந்தா பிரெட் கிரம்ஸ்லயும் போட்டுடலாம். இப்போ தண்ணி பாயில் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டீம் பண்ண வச்சிடலாம். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கோங்க. இதை வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்க, வெந்துருச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ டீமோல்ட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சன்னமா கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ வந்து இந்த வேக வச்ச எக் வந்து இந்த மாவில் நல்லா கோட் பண்ணிடலாம். உடையறக்க சான்ஸ் இருக்குங்க, பார்த்து பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு எக்கில் டிப் பண்ணிடலாம். நல்லா ரவையில டிப் பண்ணிடலாம். ரவை இல்லைன்னா இந்த பிரெட் கிரம்ஸில் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும், நல்லா இருக்கும். திருப்பியும் வந்து எக்கில் டிப் பண்ணிட்டு திருப்பியும் 2 கோட்டு வர மாதிரி, அப்பதான் திக்னஸா இருக்கும், உடையாம இருக்கும். அதுக்காக தான் பாருங்க, இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ணிடலாங்க. ஆயில் சூடாயிடுச்சுங்க, டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சிருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். எடுத்துடலாம்.